சொல்லுங்க கேள்வி கேளுங்க. இப்போ தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் இருக்கு. விவசாயிகளுக்கான பட்ஜெட் தாக்கல் எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி கோரிக்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கடந்த ஆண்டு ஸ்டாலின் ஆட்சியில் வேளாண்மை துறைக்கென்று தனி பட்ஜெட் அமைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 46,000 கோடி ஒதுக்குனாங்க. அதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மானிய பட்ஜெட் ஒதுக்கிற விட உற்பத்தி மானிய பட்ஜெட்டாக எங்களுக்கு ஒதுக்குனா நல்லாயிருக்கு. மற்ற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் பார்த்தா உற்பத்தி மானியம் தான் கொடுக்குறாங்க. வேளாண் மானியம் அவங்க விவசாயிகளுக்கு கொடுக்குறதே இல்லை. உற்பத்தி மானியமாக கொடுத்தா ஒரு ஏக்கருக்கு சின்ன மாநிலமான பாண்டிச்சேரியில் பார்த்தா ஒரு வாழை விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 35,000 கொடுக்குறாங்க. கரும்பு விவசாயிகளுக்கு 18,000, நெல் விவசாயிகளுக்கு 11,000, இது மாதிரி கால்நடை வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு 8,000 இது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி உற்பத்தி மானியமாக கொடுத்தா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த பணம் போய் சேராது, விவசாயிகள் முழுமையாக வந்தடையும். அப்போ அவங்க கடனிலிருந்து மீள்வாங்க. வேளாண்மை துறை கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தா கூட அதை அடைக்கிறதுக்கு உண்டான நஷ்டப்பட்டாக்கா அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உற்பத்தி மானியமாக மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு அரசு தனியாக இருக்க வேண்டாம், மற்ற மாநிலங்களை முன்னுதாரணமாக கொண்டு தமிழக அரசு வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்குற மானியத்தை உற்பத்தி மானியமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறுவை சாகுபடி இப்போ கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு பார்த்தா தமிழகத்தில் இப்போ மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு 108 அடி இருந்துச்சு. வரத்து கிட்டத்தட்ட 15,000 கனடி வந்துச்சு. இப்போ ஜூன் 12 இப்போ திறக்கிறதுக்கு பதிலாக ஜூன் 8 மேட்டூர் திறந்தாங்க. ஜூன் 12 கல்லணையை திறந்தாங்க. கிட்டத்தட்ட 8 எப்பொழுது வரலாறு காணாத அளவுக்கு 8 லட்சம் ஏக்கருக்கு மேலே குறுவை சாகுபடி செஞ்சாங்க. விவசாயிகள் குறுவை சாகுபடி அதிகமாக சாகுபடி பண்ணுறதுக்கு காரணமே அதிக மகசூல். ஒரு 80 நாள் 90 நாள்லேயே அதிக மகசூல் கிடைக்கிறாங்க. அதில் அதிக லாபம் கிடைக்கிது. உற்பத்தியே இல்லை, உற்பத்தி அதிகமாக கிடைக்கிது, லாபமும் கிடைக்கிது. நெல் கொள்முதல் மூலியமாக கொள்முதல் செய்யும்போது அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கிது. ஆனால் சம்பாவில் பார்த்தா அதிக லாபம் கிடைக்கிறதில்ல. கிட்டத்தட்ட சம்பா நாங்கள் நட்டுட்டு ஒரு 150 நாள் காத்திருக்குன்னு, அது டிபிசியில் போட்டுட்டு அங்கிட்டு ஒரு 2 மாதம் காத்திருக்குன்னு, கிட்டத்தட்ட 180 நாள் 200 நாள் காத்திருந்தா தான் அந்த காசு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த மகசூலும் கம்மியாக தான் கிடைக்கும். சம்பாவை குறுவையில் பார்த்தா அதிக மகசூல் கிடைக்கிது. அதனால தான் குறுவை நம்பிக்கை விவசாயிகள் நடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு குறுவை போயிட்டது. நேற்று கூட தஞ்சாவூர் மாவட்டம் போயிருந்தேன். அங்கே பார்த்தா சில விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் குறுவை நட்டு இப்போ களை எடுக்கிற டைம். ஆனால் நிலத்தடின்னு மட்டும் சுத்தமாகவே போயிடுச்சு. இப்போ களை எடுக்கிற டைம். நாங்கள் களை எடுக்க இதோட விட்டுலான்ட்டு இருக்கேன். எனக்கு மோட்டரில் தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. ஒரு அரை மணி நேரம் மோட்டரில் வருது, அப்புறம் நின்றுக்குது. திருப்பி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் மோட்டரில் வருது, தண்ணி நின்றுக்குது. நிலத்தடி நீர் மட்டும் போயிடுச்சு. இந்த 25,000 செலவு பண்ணியிருக்கேன். இந்த 25,000தோடு நாங்கள் விட்டு ஒழிக்கிறோம். மேற்கொண்டு நாங்கள் நஷ்டப்பட விரும்பலை அப்படின்னு ஒவ்வொரு விவசாயியும் சொன்னாங்க தஞ்சாவூரில். எனக்கு அவங்க மேற்கொண்டு செலவு பண்ணி இந்த நஷ்டம் ஆயிடுச்சுனாக்கா 45,000-50,000 நஷ்டமாயிரும். எடுக்க முடியாது, கவர்மெண்ட்டும் காப்பாற்ற போகிறதில்ல. அதனால் இதோட இந்த 25,000 நஷ்டத்தோடு நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த விவசாயிகளையும் கணக்கிட்டு நட்டிருந்த விவசாயிகளுக்கு உள்ள நஷ்டஈடை கொடுக்கணும். நடாத விவசாயிகளுக்கு அவங்க இன்சூரன்ஸ் காப்பீடு செஞ்சு அவங்களுக்கு உண்ட இதை நஷ்டஈடை தர வேண்டும்ட்டு இந்த அரசு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.